सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। இயேசுவே, தெய்வீக மருந்தே, என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லை என எமக்கு வாக்களித்த எம்பிரானே, வேத புத்தகத்தில் மார்க் என்னும் பக்தன் எழுதிய உம் வாழ்க்கை சரிதத்தின் 10ஆம் அத்தியாயத்தில் ஓர் பிறவி குருடன் உம்மை தேடி வந்த பொழுது அவனுக்கு நீர் செய்த ஓர் அதிசயத்தை குறித்து வாசித்து பரவசம் அடைகிறோம். பர்திமேயு என்று பெயர் கொண்ட அவன் நசரேயனாகி இயேசு வருகிறார் என மற்றவர்கள் வாயினால் சொல்ல கேட்ட பொழுது, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று விடாமல் கதறத் தொடங்கினான். அந்த வேதனை குரல் உம் உள்ளத்தை உருக்கிற்று. அப்படியே அசையாமல் அதே இடத்தில் நின்று விட்டேன். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என அவனை அன்புடன் வினவினேன். ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என அவன் கண்ணீரோடு கூறிய பொழுது, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று அமிர்த வார்த்தை பகர்ந்தீரே. அவ்வாறே அவனும் உடன் தானே பார்வையடைந்தானே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற அன்பின் சொரூபியே, எம் ஜீவ ஒளியே, எங்களில் பலரும் அவனைப் போன்றே இன்றும் பலவித உபத்திரவங்களில், வறுமையில், குறைகளில், வியாதிகளில் துயர் சூழ்ந்து வாழ்கிறோம், தவிக்கிறோம். அந்த குருடனை குணமாக்கினது போன்றே எங்களையும் நீர் ஆசீர்வதித்து இப்பொழுது உடனே விடுதலை செய்யும்படி இதோ உம்மிடத்தில் பிரார்த்தனை செய்ய போகிறோம். நசரேயனாகிய இயேசுவே, எங்களையும் குணமாக்கும், எங்களையும் ஆசீர்வதியும். காவிரி சூழ்பொழில் சோலைகள் நடுவினில் கருமணி துயில்கின்றது. காவிரி சூழ்பொழில் சோலைகள் நடுவினில் கருமணி துயில்கின்றது. கண்ணனின் நித்திரை வண்ணங்கள் காட்டிடும் ஸ்ரீரங்கம் தெரிகின்றது. கண்ணனின் நித்திரை வண்ணங்கள் காட்டிடும் ஸ்ரீரங்கம் தெரிகின்றது. ஸ்ரீரங்கம் தெரிகின்றது. தாண்டிட கோயில் ஒளிர்கின்றது. மாவிலை தோரண வாயில்கள் தாண்டிட கோயில் ஒளிர்கின்றது. மத்தளம் மேளங்கள் கொட்டி முழக்கிட, மத்தளம் மேளங்கள் கொட்டி முழக்கிட மண்டபம் மலர்கின்றது. மணிமண்டபம் மலர்கின்றது. காவிரி சூழ்பொழில் சோலைகள் நடுவினில் கருமணி துயில்கின்றது.
எங்கும் சுற்றினும் அவனருள் கிட்டிடும் ஓரிடம் ஸ்ரீரங்கமே, ஓரிடம் ஸ்ரீரங்கமே. ஆரெங்கும் சுற்றினும் அவனருள் கிட்டிடும் ஓரிடம் ஸ்ரீரங்கமே. அந்தரங்கம் யாவும் அந்தரங்கன் அறிவான், அந்தரங்கம் யாவும் அந்தரங்கன் அறிவான். அவன்தான் வைகுந்தமே, அவன்தான் வைகுந்தமே. போனது போகட்டும் இனியாகிலும் நெஞ்சம் புனிதம் ஆகட்டுமே. போனது போகட்டும் இனியாகிலும் நெஞ்சம் புனிதம் ஆகட்டுமே. புன்னகை புரிந்திடும் மன்னவன் பொற்பாதம் கண்கள் காணட்டுமே. புன்னகை புரிந்திடும் மன்னவன் பொற்பாதம் கண்கள் காணட்டுமே, கண்களும் காணட்டுமே. காவிரி சூழ்பொழில் சோலைகள் நடுவினில் கருமணி துயில்கின்றது. கண்ணனின் நித்திரை வண்ணங்கள் காட்டிடும் ஸ்ரீரங்கம் தெரிகின்றது, ஸ்ரீரங்கம் தெரிகின்றது, ஸ்ரீரங்கம் தெரிகின்றது, ஸ்ரீரங்கம் தெரிகின்றது. நஞ்சை கழனிகளின் நாயகனே நீ வாழ்க, நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க. தஞ்சமென வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருவுடைய தலைவனே நீ வாழ்க. பெஞ்சமரில் வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோர் பின்னுயர் பெரிய கோயில் தந்த வீரராஜராஜ சோழனே நீ வாழ்க. தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே, தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழவே. தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. மூன்று நிலங்களுக்கும் முடிசூடினான், புவனம் முழுதும் புலி பொறித்த கொடி நாட்டினான். மூன்று நிலங்களுக்கும் முடிசூடினான், புவனம் முழுதும் புலி பொறித்த கொடி நாட்டினான். தோன்றும் இடங்களில் தன் புகழ் நாட்டினான், தோன்றும் இடங்களில் தன் புகழ் நாட்டினான். என்றும் சோழர் பரம்பரைக்கு வழிகாட்டினான், சோழர் பரம்பரைக்கு வழிகாட்டினான், சோழன் வழிகாட்டினான். ஆக கலைகள் பல நிலைநாட்டினான், தமிழாயும் அறிஞருக்கு சபை கூட்டினான், கன்னி தமிழாயும் அறிஞருக்கு சபை கூட்டினான். தூயவர் தமிழ் வாழ்வில் துணை கூட்டினான், சோழ தொட்டதையெல்லாம் பொன்னாக்கினான், தொட்டதையெல்லாம் பொன்னாக்கினான், சோழர் பொன்னாக்கினான். அறம் காக்க அறச்சாலை உருவாக்கினான்.
ஆ ஆ அறம் காக்க அறச்சாலை உருவாக்கினார், மரம் காக்க படைக்காலை உருவாக்கினார், உயர்கல்வி கூடங்கள் உருவாக்கினார், பக்தி வளர்ந்திட ஆலயம் உருவாக்கினார், சோழன் உருவாக்கினார். தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே, தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. நடராஜனின் தரிசனமே, இல்லை நடராஜனின் தரிசனமே, புவியில் தேட கிடைக்காத தரிசனமே, இல்லை நடராஜனின் தரிசனமே, புவியில் தேட கிடைக்காத தரிசனமே, இல்லை நடராஜனின் தரிசனமே. எல்லையில்லா அன்பின் வடிவாய் திகழும், எல்லையில்லா அன்பில் வடிவாய் திகழும், ஞான இல்லமென்னும் அடியார் உள்ளத்திலே வாழும், இல்லமென்னும் அடியார் உள்ளத்தில் வாழும், தில்லை நடராஜனின் தரிசனமே. ஆதியந்தம் இல்ல அருள் பெரும் ஜோதியாம், அடியார்க்கு அடியராய் விளங்கும் ஜோதியாம், ஆதியந்தம் இல்ல அருள் பெரும் ஜோதியாம், அடியார்க்கு அடியராய் விளங்கும் யோகியாம், ஓதும் மறை நாட்டும் புகழும் நீதியாம், ஓதும் மறை நாட்டும் புகழும் நீதியாம், உள்ளும் புறமும் போன்ற ஊழ்வினையும் மாற்றும், உள்ளும் புறமும் போன்ற ஊழ்வினை மாற்றும், தில்லை நடராஜனின் தரிசனமே, புவியில் தேட கிடைக்காத தரிசனமே, தில்லை நடராஜனின் தரிசனமே. துங்கா நதிக்கரை ஓரத்திலே சங்கரர் அமைத்த கோவிலிலே, துங்கா நதிக்கரை ஓரத்திலே சங்கரர் அமைத்த கோவிலிலே, தங்கிய சாரதை கொலுவிருப்பாள், தங்கிய சாரதை கொலுவிருப்பாள், மங்களம் எங்கும் நிலவ வைப்பாள். துங்க
திறப்பவளே, கனிவுடன் கருணை சுரப்பவளே, கல்வி கண்ணை திறப்பவளே, கனிவுடன் கருணை சுரப்பவளே, செல்வமும் புகழும் தருபவளே, செல்வமும் புகழும் தருபவளே, சேவிப்பவர் முன்னே வருபவளே, சேவிப்பவர் முன்னே வருபவளே, துங்கா நதிக்கரை ஓரத்திலே சங்கரர் அமைத்த கோவிலிலே. ஜபமாலை அணிந்தவளே, அமுத கலசமும் கொண்டவளே, அஞ்சுகம் ஜபமாலை அணிந்தவளே, அமுத கலசமும் கொண்டவளே, தஞ்சமடைந்தால் காப்பவளே, தஞ்சமடைந்தால் காப்பவளே, அன்பர் நெஞ்சத்தில் என்றும் வாழ்பவளே, நெஞ்சத்தில் என்றும் வாழ்பவளே, துங்கா நதிக்கரை ஓரத்திலே சங்கரர் அமைத்த கோவிலிலே தங்கிய சாரதை கொலுவிருப்பாள், மங்களம் எங்கும் நிலவ வைப்பாள். துங்கா நதிக்கரை ஓரத்திலே சங்கரர் அமைத்த கோவிலிலே தங்கிய சாரதை கொலுவிருப்பாள், மங்களம் எங்கும் நிலவ வைப்பாள். துங்கா நதிக்கரை ஓரத்திலே சங்கரர் அமைத்த கோவிலிலே, துங்கா நதிக்கரை ஓரத்திலே சங்கரர் அமைத்த கோவிலிலே தங்கிய சாரதை கொலுவிருப்பாள், தங்கிய சாரதை கொலுவிருப்பாள், மங்களம் எங்கும் நிலவ வைப்பாள். துங்கா நதிக்கரை ஓரத்திலே சங்கரர் அமைத்த கோவிலிலே. கல்வி கண்ணை திறப்பவளே, கனிவுடன் கருணை சுரப்பவளே, கல்வி கண்ணை திறப்பவளே, கனிவுடன் கருணை சுரப்பவளே, செல்வமும் புகழும் தருபவளே, செல்வமும் புகழும் தருபவளே, சேவிப்பவர் முன்னே வருபவளே, சேவிப்பவர் முன்னே வருபவளே, துங்கா நதிக்கரை ஓரத்திலே சங்கரர் அமைத்த கோவிலிலே. அஞ்சுகம் ஜபமாலை அணிந்தவளே,
மாலை அணிந்தவளே அமுத கலசமும் கொண்டவளே தஞ்சமடைந்தால் காப்பவளே தஞ்சமடைந்தால் காப்பவளே அன்பர் நெஞ்சத்தில் என்றும் வாழ்பவளே நெஞ்சத்தில் என்றும் வாழ்பவளே துங்கா நதிக்கரை ஓரத்திலே சங்கரர் அமைத்த கோவிலிலே தங்கிய சாரதை கொலுவிருப்பாள் மங்களம் எங்கும் நிலவ வைப்பாள் துங்கா நதிக்கரை ஓரத்திலே சங்கரர் அமைத்த கோவிலிலே தங்கிய சாரதை கொலுவிருப்பாள் மங்களம் எங்கும் நிலவ வைப்பாள். மனமே முருகனின் மயில் வாகனம் மனமே முருகனின் மயில் வாகனம் என் மாதளிர் மேனியே குகனாலயம் மனமே முருகனின் மயில் வாகனம் என் மாதளிர் மேனியே குகனாலயம் என் குரலே செந்தூரின் கோயில் மணி குரலே செந்தூரின் கோயில் மணி அது குகனே ஷண்முகனே என்றொலி கூயினி அது குகனே ஷண்முகனே என்றொலி கூயினி வனமே முருகனின் மயில் வாகனம் நின்னிதவதனி மயில் வாகனம் தனி தனி நிதத பதனி நிதத மகமத மகத மகத தனி சகத மகத மானி முருகனின் மயில் வாகனம் முருகனின் மயில் வாகனம் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே உன்னையே நினைத்திருப்பான் உண்மையை தான் உரைப்பான் ஊருக்கு பகையாவான் ஞான தங்கமே உன்னையே நினைத்திருப்பான் உண்மையை தான் உரைப்பான் ஊருக்கு பகையாவான் ஞான தங்கமே அவன் ஊழ்வினை என்ன சொல்வேன் ஞான தங்கமே ஞான தங்கமே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு
வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே. அவன் நாடகம் என்ன சொல்வேன் ஞான தங்கமே, ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. தொண்டுக்கென்றே அலைவான் கேலிக்கு ஆளாவான், கண்டு கொள்வாய் அவனை ஞான தங்கமே. தொண்டுக்கென்றே அலைவான் கேலிக்கு ஆளாவான், கண்டு கொள்வாய் அவனை ஞான தங்கமே. அவன் கடவுளில் பாதியடி ஞான தங்கமே, ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டிவிட்டு, பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டிவிட்டு தள்ளி நின்றே சிரிப்பான் ஞான தங்கமே. பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டிவிட்டு தள்ளி நின்றே சிரிப்பான் ஞான தங்கமே. அவன்தான் தரணியை படைத்தாண்டி ஞான தங்கமே, ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. தேவன் தங்கும் வாசஸ்தலம், துதி ஸ்தோத்திரம் சமாதானம், தேவ மகிமை நிறைந்ததுவே எமதுள்ளம் தேவனின் ஆலயமே. தேவன் தங்கும் வாசஸ்தலம். இயேசுவின் தூய இரத்தத்தினால், இன்னும் அவர் உபதேசத்தினால், பரிசுத்த ஆவியாலே மதகமே பங்கமில்லா தூய்மை அடைந்திடுதே. தேவன் தங்கும் வாசஸ்தலம், துதி ஸ்தோத்திரம் சமாதானம், தேவ மகிமை நிறைந்ததுவே எமதுள்ளம் தேவனின் ஆலயமே. சத்திய ஆவியானவரே,
சமாதானம் தேவ மகிமை நிறைந்ததுவே எமதுள்ளம் தேவனின் ஆலயமே தேவன் தங்கும் வாசஸ்தலம். ஆடும் பரிவேல் அணி சேவலேன பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமாமுகனை தேடும் கயமாமுகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனே. எல்லாம் வல்ல வயலூர் ஞான பண்டிதனுடைய தனிப்பெருங் கருணையினாலே இராமாயணமாகிய இதிகாசத்திலே கைகேசி வரம் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். ராமாவதாரத்திலே மிக மிக முக்கியமானது ஏக பத்தினி விரதம். ஒருத்திக்கு ஒருவன், ஒருவனுக்கு ஒருத்தி என்பது சிறந்த அறம். இந்த தர்ம நெறியை உலகம் உய்ய நமக்கு காட்டி அருளிய பெருமான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. பகவான் 11,000 ஆண்டு வாழ்ந்தார். ஒரே மனைவியோடு வாழ்ந்தார். சீதா பிராட்டியார் மறைந்து 10,000 ஆண்டுகள் வானப்பிரஸ்தராக வாழ்ந்தார் பகவான். அத்தகைய சிறந்த தர்மமூர்த்தி ராமச்சந்திரமூர்த்தி. மிதிலையிலே சீரத்வஜ ஜனகராகிய பரமஞானி தவத்தாலே பெற்ற சீதா பிராட்டியாரை எம்பெருமான் திருமணம் செய்து கொண்டார். அந்த திருமண விழா நிகழ்ந்த பிறகு தசரதர் ஜனகரை வணங்கி அயோத்திக்கு போக விடை கேட்டார். அவர் எல்லா நலங்களோடும் சீதை வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி எண்ணில்லாத சீதனங்களை வழங்கினார். ராமர் சீதையோடு சிறந்த தேரிலே ஆரோகணித்தார். அவரவர்கள் தங்கள் தங்கள் வாகனங்களிலே ஏறினார்கள். லட்சுமணர் மட்டும் தன் மனைவி ஊர்மிளையோடு தேரிலே ஏறாமல் ராமனுடைய தேரிலே ஏறி பகவானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு போகின்றார். ராமனிடத்திலே அளவற்ற பக்தியும் அன்பும் பூண்டவர் இளைய பெருமாள். அப்படி செல்லுகின்ற பொழுது அரவன் குறுக்கிட்டது. மயில் வலமாக போயிற்று, காக்கை இடமாக போயிற்று. ஒரு சுமங்கலியும் வருகின்றாள். இப்படி நன்மையும் தீமையும் விரவிய சகுனங்களைக் கண்டு தசரதர் வருந்தினார். நிமித்தம் பார்க்கின்ற ஒரு சிறந்த பண்டிதரை அழைத்து இதற்கு என்ன பயன் என்று கேட்டார். அவர் சொன்னார், இன்றே வரி இடையூறது நன்றாய் விடும் என்றான். மன்னர் பெருமானே, மலை போல ஆபத்து வரும், அது பனி போல விலகிவிடும் என்றார். இப்படி எல்லோரும் அயோத்தியை நோக்கி புறப்படுகின்ற பொழுது நடுவழியிலே அடாராமா போகாதே, அடாராமா போகாதே என்ற கர்ண கடூரமான வார்த்தையை சக்கரவர்த்தி கேட்டார். சுமந்திரரே, என் மகனுடைய திருநாமத்தை இப்படி உக்கிரமாக உச்சரிக்கின்றவர்கள் யார் என்று கேட்டார். சுமந்திரர் சூரியகுலத்தை 21 தலைமுறை கருவறுத்த பரசுராமர் வருகின்றார், அவர் கண்களிலே நெருப்பு பொறிகள் பறக்கின்றன என்று சொன்னார். சக்கரவர்த்தி நடுங்கி விட்டார். பரசுராமனுடைய திருவடியில விழுந்து ராமன் சிறிய குழந்தை, அவன் ஏதாவது பிழை செய்திருந்தால் மன்னித்தருள வேண்டும் என்றார். தசரதனை காலினால உருட்டினார் பரசுராமர். காவேரி வெள்ளம் வருகிற பொழுது வெள்ளத்தை தடுக்க வேண்டும் என்று ஒருவன் 25 படி உப்பு மூட்டையை கட்டி போட்டான். உப்பு மூட்டைக்கா வெள்ளம் நிற்கும்? சக்கரவர்த்தி பலமுறை வேண்டியும் பரசுராமர் தணியவில்லை. இனி மகன் பிழைக்க மாட்டான் என்று கருதி
ராம 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 ராம். மூர்ச்சித்து விட்டார் சக்கரவர்த்தி. அதிக கோபத்தோடு பரசுராமர் எம்பெருமானை சந்தித்து, அடாராமா சொல்லலாம் பரசுராமா. பரசுராமருக்கு மிகுந்த சீற்றம். என்னை வணங்கவே இல்லை, பரசுராமரே என்றும் சொல்லவில்லை. நேற்று பிறந்த இந்த ராமன் எனக்கு வணக்கம் மரியாதையும் தரவில்லை என்று எண்ணி, மண்ணிலரசரை போல் காணுகின்றாயே ஆசீர்வாதம் ரகுராமா. மண்ணிலரசரை போல் காணுகின்றாயே ஆசீர்வாதம் ரகுராமா. கண்ணில் வேதியரை போல் தோன்றுகின்றாயே நமஸ்காரம் பரசுராமா. ஸ்ரீராம, உன்னை பார்த்தால் சத்திரியனாக காணப்படுகின்றது. ஆதலினாலே ஆசீர்வாதம். பெரியவர்கள் குலங்குறித்து பேசக்கூடாது. நிலத்திலே நடக்கின்றவனுக்கு பள்ளம் மேடு தெரியும், விமானத்திலே பறக்கிறவனுக்கு மேடு பள்ளம் தெரியாது. அதுபோலே சிறந்த ஞானிகள் குலங்குறித்து பேசக்கூடாது. நீ அரசனாயிருப்பதனால ஆசீர்வாதம் என்றார். பகவான் புன்னகை பூத்து, கண்ணில் வேதியரை போல் தோன்றுகின்றாயே நமஸ்காரம் பரசுராமா. வேதியர்கள் வேதம் பிடிக்க வேண்டும். வேதம் பிடிக்கின்ற கரத்திலே வில்லை பிடித்திருப்பதனாலே நீ வேடனை போல இருக்கின்றாய். ஆகையினாலே வணக்கம். பரசுராமருக்கு அளவற்ற ஆத்திரம். பிராமணனை போலேன்னு சொன்னா நான் பிராமணன் இல்லையா? ராமா, தாடகை என்னும் பெண்மேல் சண்டை கொள்ள ராஜர்க்கு தான் விதியோ ராமா. தாடகை என்னும் பெண்மேல் சண்டை கொள்ள ராஜர்க்கு தான் விதியோ ராமா. வேடர் தொடுக்கும் வில்லை பிராமணன் தொட தலை விதியோ பரசுராமா. சத்திரியனாயிருக்கிற நீ வில் வேதத்தின்படி பெண்மணிகளை கொல்லக்கூடாது. தாடகேந்த பெண்ணை கொன்றாயே நியாயமா? ராமர் சிரித்தார். நான் சத்திரியன், புல்லை களைந்தாலொழிய நெல் விளையாது. துஷ்ட நிகிரகம் சிட்ட பரிபாலனம் செய்ய வேண்டும். என் குல தர்மத்தின்படி தாடகையை கொன்றேன். நீ வேடனை போலே வில்லை சுமந்திருக்கிறாயே, அது நியாயமா? ஓ, அப்ப நீ சத்திரியன் வில்லை வைத்திருக்கலாம், ஆனால் பெண் கொலை செய்யல் ஆமோ உனக்கிது அடைவோ ரகுராமா. ஆனால் பெண் கொலை செய்யல் ஆமோ உனக்கிது அடைவோ ரகுராமா. தானாக பெற்றெடுத்த தாயை கொலை செய்தாயே தகுமோ பரசுராமா. ஸ்ரீராமா, வில்லை வைத்திருப்பது நியாயம், ஆனால் பெண்ணை கொல்லலாமா? பரசுராமா, பிறருடைய குற்றம் கடுகளவாக இருந்தாலும் பூத கண்ணாடி போட்டு பார்க்கின்றீர். உன்னிடத்திலே மலையளவு குற்றம் இருக்கின்றதே. 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் ரேணுகாதேவியை கொன்றீரே, நியாயமா? பரசுராமர் ஆச்சரியமடைந்தார். எப்படியோ நம்முடைய தாயாரை கொன்ற தகவல் இவனுக்கு தெரிந்திருக்கிறது. ஸ்ரீராமா, தருமமாயனை பெற்ற தகப்பன் சொற்படி செய்தேன் தாய் கொலையோ ராமா. தருமமாயனை பெற்ற தகப்பன் சொற்படி செய்தேன் தாய் கொலையோ ராமா. குருவார்த்தை தவறாமல் நானும் செய்தேன் பெண் கொலையோ பரசுராமா.
தந்தை வார்த்தையை தட்டாமல் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற முதுமொழிப்படி பிதாவுடைய வார்த்தையினாலே தாயை கொன்றேன், அது தாய்க்கொலை ஆகாது என்றார். ராமர் கேட்டார், என் ஆச்சாரியன் விஸ்வாமித்திர முனிவர் அந்த குருவினுடைய வார்த்தையை தட்டாமல் நான் தாடகையை கொன்றேன், அது பெண் கொலை ஆகாது என்றார். பரசுராமர் கேட்டார், ஒரு கடுகளவும் வார்த்தையிலே விட்டுக் கொடுக்கவில்லை என்று அந்த விவாதத்தை அப்படியே விட்டுவிட்டு, ஸ்ரீராமா, நீ ஒடித்த வில்லு பழுதுபட்ட வில்லு, அது தட்ச யஜ்ஞத்திலே ஒடிந்த வில்லு, ஆகவே அந்த வில்லை ஒடித்தேன் என்று நீ கர்வம் கொள்ளுகின்றாய். சொத்த வில்லொடித்ததை மெத்த மெத்தவே எண்ணி துள்ளாதே ராமா. சொத்த வில்லொடித்ததை மெத்த மெத்தவே எண்ணி துள்ளாதே ராமா. கற்ற வேதியன் என்று பொறுத்தேன் பொறுத்தேன் புதிக்காதே பரசுராமா. அந்த பழைய வில்லை ஒடித்தோம் என்று கர்வம் கொள்ளாதே. பரசுராமரே, நீர் அந்தணர், வணக்கத்துக்கு உரியவர், ஆகையினாலே நீர் செய்த குற்றத்தை பொறுத்தேன். என் பிதாவை காலாலே உருட்டினீர், இதோ இருக்கிற என் தம்பி நினைத்தால் உன் பல்லை உடைப்பான், ஆகவே உன்னுடைய குற்றத்தை மன்னித்தேன் என்றார். பரசுராமருக்கு இன்னும் ஆத்திரம். அந்த வில் ஒடித்தாயே இந்த வில் வளை இந்தா ரகுராமா. அந்த பழைய வில்லை ஒடித்தனையே, என் கையில் இருக்கிற பிரச்சண்ட கோதண்டத்தை வளைத்தால் உன்னை விடுவேன் என்றார். இதனுடைய பொருள் என்ன? ஒரு பெரிய பதவியில் உள்ளவர் பதவிக்காலம் முடிந்த உடனே அந்த பதவியை புதிதாக வருவருக்கு ஒப்பிப்பார். அதுபோலே பரசுராமர் வந்தது துட்டர்களாயிருக்கிற சத்திரியர்களை வதம் செய்யும் பொருட்டு. அந்த வேலை முடிந்தது. சார்ஜி ஒப்பிப்பது போலே பரசுராமர் தன் கையில் இருக்கிற பிரச்சண்ட கோதண்டத்தை பகவான் கையில கொடுக்கின்றார். அதை 2 கரத்தினாலே வாங்கினார். அதுதான் விஷ்ணு தனுசு பிரச்சண்ட கோதண்டம். இது முதல்தான் கோதண்ட வாணி என்ற பெயர் எம்பெருமானுக்கு ஏற்படுகிறது. அது ஒரு வினாடியில வளைத்தார். அதில் ராமசரம் தொடுத்தார். இந்த வளைத்தேன், இதில் வைத்த அம்புக்கு வழி எங்கே பரசுராமன். இதோ பானம் தொடுத்திருக்கிறேன், அம்புக்கு வழி சொல்லு. பரசுராமன் நடுங்கி விட்டார். அம்புக்கு வழி இல்லை, நான் பிராமணன், இனி அனுக்கிரகம் செய்ராமா. அவர் மனோலயம் அடைந்து அம்புக்கு வழி இல்லை, நான் பிராமணன், அனுக்கிரகம் செய்யணும்னார். நான் மன்னிக்கின்றேன், இந்த பானம் மன்னிக்காது, அம்புக்கு வழி சொல்லுனார். சந்தி ஜபதபங்கள் எல்லாம் உன் சரத்திற்கே தந்தேன். யானை கொடுத்தா அங்குசமும் கொடுக்கணும். அதுபோலே வில்லை கொடுத்த அந்த வேதிய சிகாமணி பானத்துக்கு சக்தியும் கொடுத்தார். அவர் தவங்களையெல்லாம் கவர்ந்து கொண்டு நீர் அந்தணராக இருந்து மேல் கடல் ஓரத்திலே தவஞ்செய்யும் என்று அனுப்பினார். அவர் மேல் கடல் ஓரமாக தவஞ்செய்ய தொடங்கினார். அதனாலே பரசுராம ஸ்தலம் மலையாளம். அந்த வில்லை வருண பகவான் கையிலே கொடுத்துவிட்டு பிதாவை எடுத்து நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை சொல்லி எண்ணில்லாத வெற்றியோடு அயோத்தி மாநகரம் சேர்ந்தார். 12 ஆண்டுகள் ராமர் சீதையோடு வாழ்கின்றார். தினந்தோறும் அம்பாளுக்கு வேதாங்கங்களை உபதேசிப்பார். 12 ஆண்டுகள் சுகமே கழிந்தது. கேகை நாட்டில் இருந்து கைகேசியின் உடன் பிறந்த யுதாஜித்து என்ற மன்னர் பெருமான் வந்து 4 புதல்வர்களையும் அழைத்தார். 4 குழந்தைகளையும் அனுப்ப உடன்படாத மன்னர் பரதரையும் சத்துருக்கனையும் முதலே அழைத்துக் கொண்டு போங்கள் என்று சொன்னார். பரதரும் சத்துருக்கனரும் பிதாவிடத்திலே விடைபெற்று ராமனுடைய சன்னிதானத்திலே வந்து பரதாழ்வார் வணங்கி என்னை கேகை நாடு போகுமாறு அப்பா கட்டளையிட்டிருக்கின்றார், போய் வருகவோ அண்ணா, போய் வருகவோ.
தாய்தி தகுருவும் நீயே தயரதன் அருள் புகழ் செய்யே போய் வருகவோ. கோதண்டமேந்திடுங் கையா குவலயமேலம் புகழ் துய்யா சீதண்டிட எனதையா சிறுவனு கருள் ராமையா போய் வருகவோ. அம்மா, அப்பா, ஆச்சாரியன், தெய்வம் எல்லாம் தாங்கள்தான். கேகை நாடு போக அனுமதி கொடுக்க வேண்டும் என்று அழுதார் தொழுதார். தம்பி மங்களமாக போய்வா என்று எம்பெருமான் விடை கொடுத்தார். பரதர் குடும்பத்தோடு தம்பியோடு கேகை நாடு சென்றார். ஒரு நாள் தசரத சக்கரவர்த்தி நீராடி நீராடி தலையை சீவுகின்ற பொழுது காது ஓரத்திலே ஒரு நரைமயிரை கண்டார். இது யமன் விடுகிற லாயர் நோட்டீஸ், மரணத்தை தெரிவிக்கின்ற அறிகுறி என்று கருதி அன்று காலையிலே ராஜசபை கூட்டி நான் ராகவனுக்கு திருமணம் செய்து வைத்தேன், இன்னொரு கல்யாணமும் செய்யலாம் என்று எண்ணியிருக்கின்றேன். பெருமகன் என்பையின் பிறக்க சீதையான் திருமகள் மனவினை தெரிய கண்டையான் அருமகள் நிறை குணத்து அவனி மாதெனும் ஒரு மகள் மனம் கண்டு உவப்பது ஆயினி. நிலமகளாயிருக்கிற பெண்மணியை ராகவனுக்கு திருமணம் செய்யலாம் என்று எண்ணியிருக்கின்றேன் என்றார். முடிசூட்டு விழா என்பது பொருள். எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்த தகவல் அயோத்திமா நகரமெல்லாம் பரவியது. அப்போதுதான் கைகேசியை தூங்க வைத்துவிட்டு கூனி மேல் மாடியில் வருகின்றாள். ஊரிலே உள்ள ஆரவாரங்களை அறிந்து ராகவனுக்கு முடிசூட்டு விழா என்று தெரிந்து கைகேசியின் பால் சென்று, அம்மா, ஊரிலே பகை வந்து விட்டது, தெப்பர்கள் வந்து ஊரிலே இடர்படுத்துகிறார் என்று சொன்னாள். கைகேசி கேட்டால், வீராவரு வேதமேயன இராமனை பயந்த எற்கு இடர் உண்டோ என்றாள். குனி, வேதம் போன்ற ராமனை மகனாக பெற்ற எனக்கு இடர் ஏது என்றார். ஐயோ, ராமனுக்கு நாளைக்கு முடிசூட்டு விழா ஆயிற்றே, உன் வாழ்வு வீழ்ந்தது என்றாள். இதை கேட்ட கைகேசி அளவற்ற மகிழ்ச்சி அடைந்து, தேய்விலா முகமதி விளங்கி தேசுர தூயவள் உவகை போய் மிக சுடற்கெலாம் நாயகம் அணையதோர் மாலை நல்கினாள். விலை உயர்ந்த முத்து மாலை எடுத்து கூனிக்கு பரிசாக வழங்கினாள் கைகேசி. அதை கீழே எறிந்தாள். ஐயோ, ராகவனுக்கு முடிசூட்டு விழா என்றா, நீ துக்கப்பட வேண்டாமா, ஏன் எனக்கு பரிசு கொடுக்கிறாய் என்று கேட்டாள். அதனை கேட்ட உத்தமையாகிய கைகேசி, ராமனுக்கு மன்னன் முடித்தரித்தாலே நன்மையுண்டொரு காலே, பாமரனே ஊன கென்னடி பேயேற்றி பழம் நழுவி பாலில் விழுந்தா போல் ஆச்சி. ராமனுக்கு மன்னன் முடிதரித்தாலே நன்மையும் ஒரு காலே. குனி, நீங்களெல்லாம் வந்து அரசியலே நுழையலாமா? கண்டவர்கள்லாம் நுழைந்த அரசு உருப்படாது. நீ கூட்டி பெருக்கிற வேலைக்காரி, நீ ஏன் அதை பற்றி பேசுகிறாய்? சீதா கல்யாணம் முடிந்து வருகிற பொழுது சூரியகுலத்தை 21 தலைமுறை கருவறுத்த பரசுராமர் வந்தாரே, அப்ப யார் வென்றது? சக்கரவர்த்தியா வென்றார்? பரதனா வென்றான்? பரசுராமன் கர்ப்பம் தீர்த்த வண்டி, நம்மை எல்லாம் காத்த வண்டி, 4 பேரில் முத்த வண்டி, பட்டங்கட்ட ஏத்த வண்டி, அவண்டி என் கண்மணி. ராமனுக்கு மன்னன் முடிதரித்தாலே நன்மையுண்டொரு காலே. பரசுராமன் கர்ப்பம் தீர்த்த வண்டி, நம்மை எல்லாம் காத்த வண்டி,
4 பேரில் முத்த வண்டி பட்டங்கட்ட ஏத்த வண்டி அவண்டி என் கண்மணி ராமனுக்கு மன்னன். ராகவனுக்கு முடிசூட்டு விழா செய்தா 14 உலகங்களும் வாழும் என்றாள் கைகேயி. அவள் சொன்னாள், பெண்கள் உள்ளன் தெரிந்த கூனி, மிதிலாபுரி வறண்ட நாடு, கேகை நாடு வளமையான நாடு, பலமுறை ஜனகர் படையெடுத்து செல்லுவார் கேகை நாட்டின் பேரிலே. அப்ப தசரதர் மாமனாருக்கு உதவியாக போவார். இப்ப ராகவன் அரசு புரிந்தால் மாமனாரோடு சேர்ந்து கேகை நாட்டு மன்னனை கொன்று போடுவான் ராமன். உன் தாய்க்குலமே அழியும் என்றாள். இதை கேட்ட உடனே கைகேசியின் மனம் திரிந்து விட்டது. அந்த வார்த்தை மட்டுமல்ல, அறக்கரி பாவமும் அல்லவர் செய்த நல்லறமும் துறக்க இன்னருள் துறந்தனள் தூய்மொழி மடமான் இரக்கம் இன்மை அன்றோ இன்றி உலகங்கள் இராமன் பறக்கும் தொல்புகழ் அமுதினை பருகுகின்றதுவே. கைகேசியின் மனம் மாறியது. குனி அரசியல் குழுவிலே நாளைக்கு முடிசூட்டு விழா என்று ஏற்பாடு செய்தார்களே, அதை எப்படி மாற்றுவது என்றார். கூனி கேட்டால், ஆவதும் நம்மாலே அழிவதும் நம்மாலே, ஒரு வினாடியில மாற்றி விடலாம். பெண்கள் நினைத்தால் எந்த காரியம் நிறைவேறாது. சம்பராசுர யுத்தத்திலே மன்னர் பெருமான் உனக்கு 2 வரங்கள் கொடுத்தார். 14 உலகங்களை ஆள வேண்டும் என்று ஒரு வரமும், அடுத்த வரம் ராமன் கானகம் போக வேண்டும் என்று மறுவரமும் வாங்கு என்றாள். அந்த வரத்தை வாங்குவதாக கைகேசி தீர்மானம் செய்தாள். महादेव शंभो शंकर महादेव शंभो जय जय महादेव शंभो शंकर महादेव शंभो महादेव शंभो शंकर महादेव शंभो महादेव शंभो शंकर महादेव शंभो நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் சங்கரா சங்கரா ஆடகச்சீர் மணிக்குன்றே ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பெனக்கும் ஊடகத்தே நின்றுருக தந்தருள் எம்முடையானே தந்தருள் எம்முடையானே தந்தருள் எம்முடையானே தந்தருள் எம்முடையானே महादेव शंभो शंकर महादेव शंभो 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 உனதருளாலே வணங்கி உன் புகழே நான் பாடிடுவேன் உன் புகழே நான் பாடிடுவேன் महादेव शंभो शंकर महादेव शंभो महादेव शंभो शंकर महादेव शंभो ओहो महादेव शंभो शंकर महादेव शंभो महादेव शंभो महादेव शंभो महादेव शंभो महादेव शंभो महादेव शंभो